இன்ஸ்டா ரீல்ஸ் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் நீங்கள் எங்கே போனாலுமே பெய்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே ஜாரா கேட்டர்ஸ் பண்ணுற ஹைதராபாடி இஃப்தார் மேலா பற்றி தான் போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே நாங்களும் விசிட் பண்ணிட்டோம். ஸோ போய் சாப்பிட்டு எப்படி இருக்கிறத பார்க்கலாம். பட் நம்ம எப்பவுமே பெய்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறதில்ல, நம்ம போய் காசு செலவு பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பண்ணலாம். ஸோ அந்த சார்மினார் மாதிரி செட்டப் போட்டுருந்தாங்க. ஏன்னா அது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ். ஈவன் மும்பை அண்ட் பெங்களூரில் கூட இந்த இஃப்தார் டைமில் இந்த மாதிரி ஷாப்ஸ் போடுறது ரொம்ப வழக்கம். நம்ம ஊரில் மண்ணடி போட்டிருப்பாங்க. ஸோ இது வீடியோவில் பார்த்தோமே ரொம்ப பெரிய ஸ்டால் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அப்படி இல்லை, ரொம்ப சின்ன ஸ்டால் தான். பட் என்னென்ன இருந்துச்சு எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். இது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இல்லாத ஒரு சின்ன விதத்தை கொடுத்துச்சு. ஸோ மொத்தம் இங்கே இருக்க மெனு ஒரு ஸ்லிப்பாக கொடுத்துட்டாங்க. இதில் சில விஷயங்கள் இல்லை, ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்போ நாங்கள் ஏன் சீக்கிரம் போயிட்டோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் சீக்கிரம் போராட்டி இந்த மாதிரி மெயின் மெனு எல்லாமே காலி ஆகிடும். ஏன்னா என் ஃப்ரெண்டு 6:30 போல் போய் நிறைய காலி ஆகிடுச்சுன்னு சொன்னதுனால நாங்கள் 4:30க்கு அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ செம்ம கஷ்டம் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபுட்டும் ஒர்த்தா இல்லையாங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே 50 rupees தான். இங்கே சிக்கன் சீஸ் சிக்கன் மட்டும் இருக்குது, அது மட்டும் 8 rupees சொன்னாங்க. இது எல்லாமே 50 rupees தான். ஸோ ஆயில் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. நம்ம சொன்னதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி கொடுப்போம். சிக்கன் சீஸ் பஸ்ட் ஒன்று, கேண்டி ஒன்று, அப்படியே. இது ஷாதிவாலா ரெட் சிக்கன். பட் நாங்கள் தம் தந்தூரி தான் வாங்கினோம். அதிகமாக சிக்கன் டிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. மட்டன் டிஷ்ஷஸில் ஹலீமும் அப்போ மட்டன் முருகு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இது வாங்கியாச்சு. இது பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. தந்தூரி தம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரை வெரைட்டிஸில் 5 வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு, ஆனால் வெயிட் பண்ணி வாங்கியாச்சு. இதில் ஃப்ரெஷ்ஷாக இவங்க ஆயில் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இல்லைனா அஜி சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஆயில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. வாங்கின டிஷ்ஷஸ் தான் இங்கே இருக்குது. இது என்னன்னு பார்த்துலாம். அதெல்லாம் கவரில் எதுவும் இல்லையா? இது ஹலீம், மட்டன் ஹலீம். ஆமாம், ஸ்பூன் கொடுத்தாங்களா? ஸ்பூன் எல்லாமே ஹலீமோட ஃபேவரேட்டு. கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் ஓகே. மட்டன் ஹலீம் ஆகிய துக்கறாவா? இது வந்து டபுள் கா மீட்டா. இது தம் தந்தூரி சிக்கன். இது சிக்கன் பிரியாணியா? ஸோ மட்டனே இல்லை. பேட்டி மாதிரியோ இது பேர் மட்டும் எனக்கு தெரியும்டா. இது ஸ்டிக் சிக்கன். இது நேம் வந்து சீசி சிக்கன். பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சு. பிரியாணி ஓகே. ஸோ பிரியாணியில் இப்போ டேஸ்ட் பண்ணலாம். ஹைதராபாத் பிரியாணி சூப்பர். கொஞ்சம் வச்சுக்கோங்களேன். இது சீஸி சிக்கன். ஸோ உள்ள சீஸ் எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே மாதிரி போட்டு இல்லை கண்டினியூஸாக போட்டேன். சூடாக டெஸ்ட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஹலீம், சிக்கன் ஹலீம் அவைலபிள் பண்ணேன். சிக்கன் ஹலீம் தனி. ஸோ ஸ்டிக் சிக்கன் இதுவும் சூடாக தான் இருக்குது. சிக்கன் நல்லா க்ரஷ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் டேஸ்ட் இருக்குது. இதோட நேம்லாம் மறந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்குவீஸ் சைடில் ட்ரை பண்ணிக்காங்க. அது என்ன வேற மசாலா, அதெல்லாம் புதுசாக வித்தியாசமாக இல்லை. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் சிக்கன் தான். ஆக்சுவலி மட்டன் டிஷ் போடல இல்லை, நல்லா இருக்குது. ஆக்சுவலி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஈஸியாக இருக்குது. கதமாக அவைலபிளாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் டேஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக பெருசாக இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிக்கலாம். தம் தந்தூரி சிக்கன், தந்தூரி சிக்கன் தான். அதை வேறு டைப்பாக பண்ணியிருக்காங்க. சூப்பர் இருக்குது. இன்னும் ஆக்சுவலி மட்டன் போனில் ஒன்று பண்ணிக்கலாம். அது வாங்கலை. வெளியில் இன்னும் அந்த ஸ்டோனில் பண்ணுறதால இன்னும் ஆரம்பிக்கல. முடிச்சுட்டு டைம் வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கும். ஸோ மட்டன் வாய்க்கோ ஏதோ போட்டுருச்சு. வாய்க்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வெயிட் குருமா மாதிரி இருக்குது. நம்ம பாயா, மட்டன் பாயா மாதிரி. மேபி பாயாவுக்கு தான் வாய்க்கோ வேண்டாம் இருக்கலாம். ஸோ ஆமாம், பாயா தான் இது. ஆனால் கால் போடாத பாயா. மட்டன் பீசஸ் போட்ட பாயா போடல. ஆனால் மட்டன் பீசஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் வரைக்கும் பீசஸ் இருக்குது. ஸோ இட்ஸ்
போன் எலும்போடு இருக்க பீசஸாக இருக்குது. ஆமாம், எனக்கு குருமா மட்டன் கிரிப்ஸ். ஆமாடா, கிரிப்ஸ் வகுசு எலும்புன்னு சொல்லுவாங்க தமிழில். கிரிப்ஸ் சரி சாப்பிட்டு பார்க்கலாம். ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்க, செம்ம சாஃப்டாக வச்சுருக்காங்க. லேயர்ஸ் அப்படியே லேயர்ஸ். மேபி இது வந்து வெள்ளாட்டு கறியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இது எப்படி குடிக்கணுமா? நம்ம சப்பாத்தி எல்லாம் மூணு ஊற்றி சாப்பிட்ருக்கோம். புக்கட்டா பிச்சு போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ குடிச்சு பார்ப்போம். இட்லிக்கெல்லாம் வச்சு அடித்தா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இது இட்லி தோசைக்கு தான் நல்லா இருக்கும். சரி வாங்கிடும், ஆனால் குடிச்சு தான் போய் ஆகணும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்சேன். சும்மா விளக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் புரோட்டாக்கு போட்டோம்னா அது லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சரி சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே இருக்குது. இந்த எலும்பு எடுத்து பார்ப்போம். ஸோ இது பேர் தான் வகுசை எலும்பு. வகுசையாக இருக்குல்ல, அதான் தமிழில் இருக்குது வகுசை எலும்பு. இது அப்படியே 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 பீசஸ் அப்படியே எடுத்து இது அப்படியே சாப்பிட்டு நான் சண்டை கம்பிக்குவேன். அதான் வந்து வச்சிடறேன். ஆக்சுவலி இந்த கெபாப் வெரைட்டிஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இது எனக்கு ரொம்ப ஃபேவரேட் ஆனது. கோல் பார்பிக்யூ பண்ணி கொடுப்பாங்க அந்த கெபாப்ஸ் எல்லாமே. பட் இது ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஈவன் பில்லு போடுறவங்க கடுப்பாக இருந்துச்சு. என்னென்னா இந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி அவங்களே வருத்தப்பட்டாங்க. 1 hour சொல்லிகிட்டே இருக்காங்க. ஈவன் நாங்கள் கேட்டோம், கிளம்புக்குள்ளே ரெடி பண்ணுங்கள், நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். பட் ரொம்ப டிலே ஆச்சு. ஆனால் அது டிலே ஆகுன்னு சொல்லி நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா மற்ற டிஷ்ஷஸ்லாம் கிடைக்காது. ஆக்சுவலி இவங்க அட்வர்டைஸ் பண்ணுறது அந்த பெய்ட் ப்ரொமோட்டர்ஸை வச்சு அட்வர்டைஸ் பண்ணுறப்ப எப்படி பண்ணாங்கன்னா மார்னிங் 4 AM வரைக்கும் விற்குன்னு போட்டிருந்தாங்க. பட் அவ்வளோ குவான்டிட்டியில் இவங்க கொண்டு வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டு லேட்டாக போய் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்காதனால தான் நாங்கள் ரொம்ப ஏர்லியாக போனோம். ஈவன் நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், 7 o'clock போனவங்களாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா இவங்க எவ்வளோ கொண்டு வந்து வைப்பாங்களோ அது தீர்க வரைக்கும் தான் இது நடக்கும். சப்போஸ் அது தீகலைன்னா ரொம்ப நேரம் நடக்கும். ஸோ க்ரௌட் வகைறதுனால ஈஸியாகவே காலி ஆகிடுது. இந்த முக்கியமாக இந்த பத்தரிக்கா கோஷ் மட்டனில் போடுவாங்க, அந்த கல்லில் போட்டு. இதில் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். பட் நாங்கள் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஈவன் இப்போ நாங்கள் கேட்டப்போ கூட 1 hour ஆகும்னு சொன்னாங்க. அது எப்படிடா 1 hour பில்லை வாங்கிட்டு வெயிட் பண்ண முடியும்ன்ட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியதாச்சு. இது ரொம்பவே எனக்கு ஏமாற்றமாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லிடுறேன், இங்கே இருக்க எல்லா டிஷ்ஷுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஒர்த்து தான். பட் இதுக்காக நான் OMRல இருந்து அங்கே போனது வந்து ஆக்சுவலி அங்கே அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்லை. ஏன்னா செம்ம டிராஃபிக் கிட்டன்னு வகை போயிடலாம். ஸோ ஹலீம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் பட்டுச்சு. மற்ற எல்லா ஃப்ரைட் டிஷ்ஷஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக டைமுக்கு போயிடுங்க, இல்லைன்னா அங்கே குவான்டிட்டி இருக்காது, சீக்கிரமே தீர்ந்துடும். ஈவன் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கெபாப் ஐட்டம்ஸ்லாம் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் பிரியாணி, அப்போ இந்த சிக்கன் ஃப்ரை ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஒரு இடத்துல இருக்கா. அதனால உட்காந்து சாக் போட்டிருக்காங்க. இது பெங்களூர், ஹைதராபாத் எல்லா இடத்துலையுமே அப்படியே ரன்னிங்கில் அங்கங்கே சாப்பிட்டு அப்படியே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் மன்னாடிலே அப்படி தான் இருக்கும். பட் இவங்க உட்காந்து சாக் போட்டிருக்காங்க, அது நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ்லேயே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த சிக்கன் ஃப்ரை ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகலை. எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது ஹலீம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அந்த தம் தந்தூரி சூப்பராக இருந்துச்சு. அந்த அப்போ அந்த மட்டன் மார்குன்னு சொல்லி மட்டனில் சூப்பராக ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க, நாங்கள் குடிக்க முடியாது. நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா தோசை சப்பாத்தி கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். அது ஒரு வெள்ளை குருமா மாதிரி, மட்டனில் பண்ண வெள்ளை குருமா மாதிரி. ஸோ இது எங்கே இருக்குன்னா EAக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. ஸோ EAக்கு நீங்கள் போய் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளினாவே அது வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ஒரு இடத்துல டேஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.